கொஞ்சம் வித்தியாசமான காணொளி தான். பட் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நபரும், அது சின்னவங்க பெருசு அப்படிலாம் இல்லை, யாருனாலும் இது பார்க்க வேண்டிய ஒரு காணொளி அப்படின்னு சொல்லலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். பொது அரசியல் எதில் வச்சு நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்நிலையை வச்சு ரொம்ப பெரிய அரசியல் நடந்துட்டுருக்கு. அது கிட்னி திருட்டிலேருந்து ஏகப்பட்ட அரசியலை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இப்படின்னு சொல்கிற இந்த டிசீஸ் எல்லாமே நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு நபருக்காவது இருக்கும். பட் அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாத யங்ஸ்டர்ஸுக்கு கூட இப்போ ஹார்ட் டிசீஸ் வந்து சடனாக இறந்து போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மயங்கி விழுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய லைஃப் அன்பிரடிக்டபிள் தான். அதே மாதிரி கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பணக்கார நோயாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக குடும்பத்தில் ஒரு நபருக்கு கேன்சர், ஏதாவது ஒரு டைப் கேன்சர் அப்படிங்கிறத நம்மளால் அடிக்கடி பார்க்க முடியுது. சரி, இது இப்படி இருக்கும்போது இதை கியூர் பண்ணுறதுக்கான, இந்த இல்னஸை கியூர் பண்ணுறதுக்கான ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நார்மலாக நம்மள மாதிரியான மனிதர்கள் என்ன செய்வோம்னா, நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம், நம்முடைய வீடு, நகை இதெல்லாம் விற்று ஹாஸ்பிட்டல் ஃபீ கட்ட வேண்டிய நிலைமையில தான் இப்போ இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்கவே முடியாது. ஏகப்பட்ட பேருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுமா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வராதப்பா, என் குடும்பத்தில் இப்படிலாம் எதுவுமே வந்தது கிடையாது. பட் உண்மை என்ன தெரியுமா, யாராலையும் எதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், வருமுன் நம்மை காப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம செய்யலாம், ப்ரிப்பேர்ட் ஆகலாம். அது எப்படி அப்படின்னா, வழக்கம் போல் சொல்கிறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்மளால் என்ன ப்ரீமியம், நமக்கு என்ன இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன தொகை வேணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில்லு சர்வசாதாரணமாக 10 லட்சம் 20 30 அப்படின்னு சொல்லி எகிரிக்கிட்டே இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒரு செகண்டில் ஹாஸ்பிட்டலில் நம்ம விட்டுட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறத விட, நம்முடைய எல்லா ஏர்னிங்ஸையும் ப்ளஸ் சேவிங்ஸையும் அதில் கொண்டு நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். சாதாரணமாக ஒரு வைரல் ஃபீவருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்னா 10,000க்கும் மேலே ரூபாய் செலவாகிறத கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஆப்ஷனல் கிடையாது, அது ஒரு மஸ்ட் தான். இதெல்லாம் சொல்லிட்டேன். பட் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா, நிறைய நிறுவனங்கள் இருக்கு மார்க்கெட்ல. எந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா வருங்காலத்தை நம்ம பாதுகாக்கலாம், இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே சரியான பதில் இந்த வீடியோல இருக்க போகுது. ஆனா இந்த வீடியோல இந்த நிறுவனத்தினுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது ஒவ்வொரு நபருக்கும் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. ஒவ்வொரு மனிதர்களுடைய தேவை டிஃப்ரெண்டாக இருக்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, உங்களுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் இங்கே நிறைய ஃபில்டர்ஸ் வழியாகவும் கம்பேரிசன் வழியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வேலிடான ஒரு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இதில் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட், அதில் என்னென்ன ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும், இது எல்லாத்தையுமே உங்களால் கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். பணம் அப்படிங்கிறது இது இன்வால்வ் ஆகிருக்கிறனால இந்த லிங்க் எல்லாம் 100% சேஃப்டி தான். இதில் உள்ளே போனோடனே உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் கேட்ட பிறகு அடுத்ததாக கொஞ்சம் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நிறைய நிறுவனங்களுடைய பாலிசிஸை உங்களால் பார்க்க முடியும். அதில் உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. மாதம் 400-500 ரூபாயிலிருந்து தொடங்கக்கூடியதும் 1 கோடி வரையிலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஏகப்பட்ட பாலிசிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கா, இப்படிங்கிற பல விஷயங்களையும் உங்களால் இங்கே என்ன செஞ்சு பார்க்க முடியும், கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஆன்லைன் அப்படிங்கிறதுனால இதில் 25% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆன்லைன் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம், இதை இஷ்யூ பண்றதே டைரக்டா அந்த நிறுவனங்கள் தான். ஸோ இங்கே கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நிறுவனங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி கம்பேர் பண்ணலாம், அதுக்கான டீடைல்ஸ் முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது கவரேஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது தான். சில நபர்கள் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல், 1 லட்ச ரூபாய்க்கு இப்போ வரக்கூடிய நோயில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. ஸோ குட்டி குழந்தைகளுக்கு நம்ம எடுக்கிறோன்னா மினிமம் கவரேஜ் 5 லட்சம் ரூபாய். இடைப்பட்ட வயது நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 10-15 லட்சம் ரூபாய். இல்லை முதியவர்களுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய கவரேஜ் ஒரு 20-25 லட்சம் ரூபாயாக இருக்க வேண்டும். இது பேசிக் ரெக்குயர்மெண்ட் தான். உங்களுடைய தேவை, உங்களுடைய வருமானத்தை பொறுத்து இதை நீங்கள் மாற்றவோ உயர்த்தவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பட் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எனஃப் கவரேஜ் அமௌண்ட் நம்ம எடுக்கலனா இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எடுத்துட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். நீங்கள் எடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கா, அந்த நெட்வொர்க்கில் இருக்கா அப்படிங்கிறத 1-2 முறை உறுதிப்படுத்திக்கணும். மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டியது ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான். ஒருவேளை 10 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் எடுத்து வச்சிருப்பீங்க, அந்த வருஷத்திலேயே 10 லட்சம் ரூபாய் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, எடுத்து உங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா சில பாலிசிஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆகும்.
அந்த மாதிரி ரீஸ்டோர் பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்ததா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது தான். சில பாலிசிஸ் மட்டும்தான் இந்த பேறுகாலம் அப்படிங்கிறத அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸுக்குள்ள ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய தேவை அதுவாக இருந்தது அப்படின்னா அதுக்கான வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேறுகாலம் அதுக்குள்ள வருதா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. அடுத்ததா பிபி சுகர் டே 1ல இருந்து கவர் ஆகுதா? ஏன்னா நம்ம வீட்டில் பெரியவங்களுக்காக எடுக்கிறோம்னா பை டிஃபால்ட்டாக இப்போ பிபி சுகர் இருக்கு அப்படின்னா அதை டே 1லேருந்து கவர் ஆகிற பாலிசியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எடுக்கக்கூடிய நிறுவனம் எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கை கவனிச்சுக்கோங்க. அடுத்தா ரொம்ப இம்பார்ட்டன்டானது ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படிங்கிறது தான். இந்த ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா நாம் ஒரு லாட்ஜுக்கு போய் தங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏசி ரூமுக்கு 4000 ரூபா கேட்பாங்க, நான் ஏசி ரூமுக்கு 2500 கேட்பாங்க. ஆனால் அதே இது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஏசி ரூமில் தான் இருக்கணும், ஆனால் 8000 10,000 சொல்லுவாங்க. நான் ஏசினா 4000 5000 சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ரூமுக்கு தான் அதிகமான செலவுகள் அப்படிங்கிறது வரும். சில பாலிசிஸில் இது 1% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அதில் 1% அப்படிங்கிறது 5000 ரூபாய். ஸோ உங்களால் ரூம் 5000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ரூமை தான் எடுக்க முடியும். 5000 ரூபாய்க்கு மேலே ரூம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய காசை நீங்கள் தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். இது ஏதோ ரூம் ரெண்ட் மட்டும் கிடையாதுங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய பல சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் எடுத்து 2.5 லட்சம் ரூபாய் தான் நமக்கு கிடைக்கும். மீதம் இருக்கும் எல்லாமே ரூம் ரெண்ட்டுக்காக போயிருச்சுன்னா இந்த இடத்துல ரூம் கேப்பிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 5000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி 10,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி ரூம் எனக்கு இந்த இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்ததா சப்லிமிட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த சப்லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில நோய்களுக்கு இவ்வளோதான் நாங்கள் கொடுப்போம், சில நோய்கள் வந்தால் இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு க்ளோஸ் வச்சிருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்திருக்கோம்னா சப்லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி சில நோய்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தான் தரும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அது எங்கெல்லாம் இருக்குது, அந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்கா, இல்லை நம்ம எடுக்கக்கூடிய பாலிசியில் சப்லிமிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சில பாலிசிஸில் ஃபிசியோதெராபிக்கெலாம் சப்லிமிட்ஸ் அப்படிங்கிறது ஹாஃப் தான் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கண்டிப்பாக ஃபிசியோதெராபி செய்ய வேண்டியதாக இருந்துச்சுன்னா அங்கேயும் நமக்கு சிக்கல் வந்துடும். இது எல்லாமே நீங்கள் கவனிக்கணும். அடுத்ததாக கோபே கண்டிஷன். இந்த கோபே கண்டிஷனாக என்ன தெரியுமா? 100 ரூபா செலவாகுதுன்னா 80 ரூபாய் இன்சூரன்ஸ் நிறுவனம் தந்துரும்பா, 20 ரூபா நீ தான் போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ 20 ரூபா நமக்கு போகுது, பட் பாலிசி 10 லட்சம் ரூபாய். அதனால 10 லட்சம் ரூபாயும் கிடைச்சிருமா? இல்லை. 10 லட்சம் ரூபாயில் 8 லட்சம் ரூபாய் நம்ம ஆட்கள் போடுவாங்க, இன்சூரன்ஸ் நிறுவனம் போடும். மீதம் இருக்கும் 2 லட்சம் நாம தான் போடணும். ஸோ கோபே அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை தெளிவுபடுத்திக்கோங்க. வெயிட்டிங் பீரியட், சில டிசீஸுக்கு இவ்வளோ வெயிட்டிங் பீரியட்ப்பா, 2 வருஷம் இது கூட எங்கள் கூட ஜாயின் பண்ணி வந்துட்டே இருக்கணும். சில டிசீஸ் 5 வருஷம், சில டிசீஸுக்கு 10 மாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வெயிட்டிங் பீரியட் எந்த டிசீஸுக்கு எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது தான். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷனா என்ன? ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கும், நம்ம அட்மிட் ஆகிலாம் வெளியில் வந்திருப்போம், மறுபடியும் ஒரு 3 தினத்துக்கு ஒரு தடவை 2 தினத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த செலவுகளையும் கவர் பண்ணுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த நெட்வொர்க்கில் வராமல் இருக்கலாம், இல்லை சடனாக நம்ம போய் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலில் இந்த நெட்வொர்க் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரம் நமக்கு செலவான தொகையெல்லாம் பில்லாக கலெக்ட் பண்ணி அதை ரீஇம்பர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி, நான் கீழே இருக்கக்கூடிய லிங்கில் இந்த ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய நிறுவனங்கள் வரும். அதில் 1-2 ஹெல்த் பாலிசி உங்களுக்கு சியூட்டாக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் சைட் பை சைடாக வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இல்லை இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா தமிழ்லேயே உங்களுக்கு கால் பேக் ஆப்ஷன் இருக்குது. இல்லை வீட்டுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதையும் செஞ்சு தராங்க. ஆன்லைன் வழியாக நீங்கள் எடுக்கிறதுனால 25% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ஆர்ஐ வீட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 18% உங்களுக்கு ஜிஎஸ்டி வெய்வர் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைசியாக சொல்கிறேன், வெயிட் பண்ணாதீங்க. நம்ம வெயிட் பண்ணுறது நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சமம் தான். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால நம்மளால் நம்மளால் என்ன அளவுக்கு நம்ம கவரேஜ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன கவரேஜ் எடுத்து நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. மாதம் 400-500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 கோடி வரை நம்மளால் இந்த மாதிரி கவரேஜ் எடுக்க முடியும். ஸோ வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், கம்பேர் பண்ணுங்கள், ஃபில்டர் பண்ணுங்கள். நல்லதாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.